தஞ்சை மதுரை படையெடுப்புகள் முடிந்த பிறகு ஜமீன்தார்களும் பாளையப்பட்டுகளும் வர்றான். பாளையப்பட்ட முடிவு வருது. பாண்டியர்களுடைய நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த வெட்டுமருமாள் பாண்டியன் கொண்டதுக்காக 15 பாளையம் கொடுக்குறியா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை கொண்டதுக்கு 16 பாளையம் கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். 16 பாளையம் வாங்கியிருக்கான். அது எவ்வளவு பெரிய வீரனாக வெட்டுமருமாள் வாழ்ந்திருக்கான்னு பேரு. அவன் பேர் பட்ட பேர் என்ன பேர் தெரியுமா? சுண்டம்பள்ளை. யார்? வெட்டுமருமாள் பேர் சுண்டம்பள்ளை. யார்? வெட்டுமருமாள் பேர் சுண்டம்பள்ளை. வேலஞ்சேரி செப்பேடி சொல்லுகிறது இந்திரனே கரிகாலனாக பிறந்தான்கிறது. உழுத சால்மிகு உழுத்தெழுந்த சேரு எழுது செய்வதில் இந்திர தெய்வதும் தொழுது நாறு நடுவார் காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் பல்லண்டா மல்லண்டான்னு பெரிய புராணம் சொல்லுறா முட்டா பேகா. அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் சொன்ன பட்டியல் வெளியாற்றத்தை வென்றெடுப்ப சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம். நீ என்கிட்ட பேசு, இல்லை அத்துட்டு கூட போ. உன் நட்பு இருக்கட்டும், இல்லாமல் கூட போட்டேன். எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கிறது இங்கே பேசுவேன். எவனுக்கு பயப்படவும் மாட்டேன். எவனுக்கு வந்து 5 வாழணும் எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட மரபு பாண்டியர் மரபு. அதை நீ மனசில் வச்சுக்கோ. புரிஞ்சுட்டியா? அதனால் வந்து பிரச்சனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற எண்ண ஓட்டம் எங்களுக்கு இல்லை. என் அன்புக்குரிய உறவுகள் புரியணும். அதனால் வந்து இந்த குடிச்சு சீரழிஞ்சு சின்னவானமாகி காவல்துறை அடிக்கிறது, காவல்துறை எதுக்குறங்கிறது, குடிச்சிட்டு இருந்தங்கிறது, அதெல்லாம் வந்து இந்த சமூகத்திற்கான அறம் இல்லை. அதெல்லாம் வந்து விட்டுறணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பி? உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த மண்ணில் அதிகார வலிமையும் இல்லை, ஆட்சியும் இல்லை. நீ அகதி. இந்த மண்ணில் நீ பல்ல அகதிடா, அகதி. ஒத்த ஒன்றிய செயலாளர் திமுக, அண்ணா திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல நீ சொல்லு பார்ப்போம். ஒரு ஒன்றிய செயலாளர் எங்கேயாவது இருக்கான நீ சொல்லு, நீ பார்ப்போம். ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றும் கிடையாது. கொடி பிடிக்க கோஷம் போட எதுக்கு தருப்பேன்? அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான உறவுகளே. அப்போ செஞ்சி தஞ்சை மதுரை படையெடுப்புகள் முடிந்த பிறகு ஜமீன்தார்களும் பாளையப்பட்டுகளும் வர்றான். பாளையப்பட்ட முடிவு வருது. பாண்டியர்களுடைய நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த வெட்டுமருமாள் பாண்டியன் கொண்டதுக்காக 15 பாளையம் கொடுக்குறியா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஊற்றுமலை, சுரண்டை, நெருக்கட்டும் சேவை, வடகரை, மணியாச்சி, தலைவன் கோட்டை, குறுக்குப்பட்டு, நடுவக்குறிச்சி, இதோடு சேர்ந்து அழகாபுரி, இந்த சேத்தூர், தெம்மலை, அங்கே யார் வன்னியர்களுக்கு, தெலுங்கு வன்னியனுக்கு சிதம்பரம், இதெல்லாம் ஒருத்தனை கொண்டதுக்கு 16 பாளையம் கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். 16 பாளையம் வாங்கியிருக்கான். அது எவ்வளோ பெரிய வீரனாக வெட்டுமருமாள் வாழ்ந்திருக்கான்னு பேர். அவன் பேர் பட்ட பேர் என்ன பேர் தெரியுமா? சுண்டம்பள்ளை. யார்? வெட்டுமருமாள் பேர் சுண்டம்பள்ளை. யார்? வெட்டுமருமாள் பேர் சுண்டம்பள்ளை. அவங்களுடைய கைவிதி, என்னுடைய ஆய்வு கிடையாது இது. அவங்களுடைய கைவிதியில் வெட்டுமருமாளை கொண்டதுக்காக எங்களுக்கு இத்தனை பாளையம் கொடுத்தான்னு எழுதியிருக்கான். இவன் அப்படியே என்ன செய்ய வர்றான் தெரியுமா? இந்த சுதந்திரம் என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய ரத்தத்தின் மீது சுதந்திரம் கிடச்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு மேலே ஒரு வரலாறு இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்துக்கோ, சுப்ராயலு, பனங்கல் ராசன், சுப்ராயன், முனுசாமி நாயுடு, ராமகிருஷ்ண ரங்காராவ், கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு, ராஜகோபாலாச்சாரி, பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இது பூரா பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் திராவிடம் என்ற பெயரில் அதிகாரத்தை செலுத்தியவர்கள் இவங்க. இத்தனை தெலுங்க. இவனுக்கு எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பேர் இருப்பான்? ஒருத்தனும் இருக்க மாட்டான். 2000 பேர் 1000 பேர் இருப்பான். அவனுக்கு துணை நின்றது யார்? இந்த மரவர் குடி வந்து அவனை தூக்கி பிடிச்சி முட்டு கொடுத்து நிப்பாட்டினது இந்த திராவிடத்துக்கு. அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும் என் அன்புக்குரிய உறவுகளே? அப்போ இன்னைக்கு என்ன நடக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதே கூட்டம் இன்னைக்கு திராவிட கட்சி அப்படியே முட்டி பிடிச்சி நிற்கிறான். டிஆர் பாலு, டிகேஎஸ் இளங்கவன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், தங்கம் தென்னரசு, கேஎஸ் பழனி மாணிக்கம், ஐ பெரியசாமி, இப்படி தொடர்ந்து அப்படியே வரும். ஐ பெரியசாமி பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா தினகரன், நல்லகண்ணு, இப்படி பார்த்துட்டு தொடர்ந்து இந்த அதிகாரி இந்த பூரா இந்த சமூகத்தினுடைய வாழ்வியெல்லாம் என்ன பேசி வருது அப்படின்னா அந்த திராவிடத்திற்கு முட்டு கொடுத்து நிற்கான். அப்போ இவன் பூரா என்னன்னா தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படும் பொழுது அதை உடைக்கணும். அதுக்கு இந்த சமூகக்கூடி இந்த நடக்கிற கொலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டாண்டு காலமாக திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் அதிகாரத்தை நிலைக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ் சமூகங்கள் முட்டிவதும் என்பதற்காகத்தான் இந்த கொலையெல்லாம். இத்தனை கொலை ஒரே மாவட்டம் 4 வருஷத்தில் 300 பேர் செத்துருக்கான் இந்த திருநெல்வேலியில். அப்போ காரணம் என்ன? ஒருத்தர் 4 பேரை பிடிச்சி வந்து நம்ம காவல் நிலையத்தில் வந்து உட்கார, அவனை எதுக்குடா வெட்டணும்னு கேட்குறான். அது எதுக்கு அங்கே வெட்டினான்னு கேட்கும்போது நான் சும்மா வெட்டினாங்கிறான். எப்படி இருக்கும்? சும்மா வெட்டினாங்கிறான்.
அப்ப காரணம் என்ன? துண்டாட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திராவிட கட்சிகள் துண்டாடுகிறது என் அன்பான உறவுகளே. அதனால் என் அன்பிற்குரிய உறவுகள் வரும் தலைமுறையில் கடந்த கால வரலாற்றை மறைத்து இந்த மண்ணில் தமிழர்களாக ஒன்று சேர மறவர்களும் மல்லர்களும் வாங்க நம்ம சபதம் இருப்போம். இன்னைக்கு குடிகாரன் இந்த மண்ணில் வந்து குடிகாரனா இருக்கான். ஒவ்வொருத்தனும் புள்ள இல்ல மலடு கஞ்சா வீதி வீதியா விக்கி சாராயம் விக்குது. இந்த அரசு சாராயம் வித்தாத்தே அவன் பொழப்ப நடத்த முடியும். அதுக்கு இந்த காவல்துறை துணையா நிற்குது. புரிஞ்சுக்கிட்டியா? 22 வயசுல பூரா மலடாயிட்டான். பெண்களுக்கு கல்யாணம் நடக்கல. இளைஞர் ஊரை செத்துட்டியா. பூரா குடி. இந்த மண்ணில் கொலை எதுக்கு நடக்கு? ஒரு கொலை நடக்கா அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு. ஒரு கற்பழிப்பா அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு. ஒரு சாதி சண்டை அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு. இப்போ 2-3 தினங்களுக்கு முன்பாக ராஜபாளையத்தில் காவல்துறையோட ஒரு 10 பேர் சண்டை வரும். அவன் என்ன குடிச்சிட்டு தான் சண்டை வர்றான். ஐயா கருணாநிதி மகன் மேலே தான் வழக்கப்படணும். உன் மேலே வழக்கப்பட்டாதான் சரியா இருக்கும் முதல்ல. புரியுதா? அப்போதான் நீ வழங்குவ. நீ தானே சாராயம் விற்கிற. இப்போ அவன் திட்ட வரைவு என்ன தெரியுமா? கஞ்சாவை பூரா ஒழிக்கணும். எதுக்கு? அப்போதான் சாராய கடையில் நல்லா அவன் சாராயம் குடிப்பாங்க இருக்கு. அவன் தத்துவத்தை பற்றியா? ஐயா கருணாநிதி அவர்களே 1924 கருணாநிதி பெற்றெடுத்த பெருமகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 முறை மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்பியது. அந்த கோப்பில் சொல்லப்படுகிறது, பட்டியல் சாதியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு முழக்கம் வைக்கிறதே. உங்களுடைய பதில் என்னன்னு கேட்ட பொழுது நம்ம மனவாட ஒருத்தையை பிடிச்சி என்ன செய்யா, இல்லை அவங்க பட்டியலே இருக்கணும். ஏன்னா தேவேந்திரன் பூரா தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்கள் கொடுக்குறது நக்கி பிழைச்சி தான் அவன் வாழணும். அதனால் இவன் உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. எப்படி நாட்டில் உளவுக்குடி? ஐயா கருணாநிதி அவர்களே அவர்கள் பெற்றெடுத்த பெருமகனே நல்லா புரிஞ்சுக்கணும். நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்படுத்தி பிணைத்தனை பேட்டாமல் புதியன விரும்பி ரவுத்திரம் புலகி வீரம் பேட்டி என் அன்பான உறவுகளை காட்டை கலனியாக்கி கல்லுக்குள் நீர் குணர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டிய கூட்டம். எப்படி தாழ்ந்த சாதி? எப்படி தாழ்ந்த சாதி? நலியிரு முன்னிறை இலக்கணமா இலக்கியமா நலியிரு முன்னியாக தந்தமிழ் கிடைக்கை தந்தமிழ் கிழவன் முரசு முழங்குதானே மூவரும் புறம் பேசுகிறது. சேர சோழ பாண்டியர் என்பது உழவண்டாங்குது. அந்த உழவை யாருன்னு பார்த்தா மருதநில மக்களுடைய வாழ்வியல். அந்த கிழவனை சொல்லப்படுது. அந்த கிழவன் மருதநில மக்களுடைய ஊரான் மகிழ்நன் கிழவன் என்பது தலைமக்களுடைய பேராக சொல்லப்படுகிறது. ராமாயணமா? கலைப்பத்தில் தலை சிறந்தவன் திசை பத்தும் புகழ் கொண்டவன் பண்டை தமிழ் மூதாவை நெல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் சொந்தக்காரன் ராவண பெருந்தகை நெல்லின் மக்கள் பாண்டிய பெருந்தகை நிலந்தருதருவில் பாண்டியன் அவருடைய படை மல்லர் படை என்று சொல்லுகிறது. என் அன்பான உறவுகள் மல்லர் படை எந்த இடத்துல நாங்கள் வரலாற்றில் குறைஞ்சிட்டோம்? எந்த இடத்துல நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்? அலைகடல் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வழி அறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் நூற்றுக்கணக்கான மரங்களை கட்டி ஆண்டவன் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் தென் திசை வென்றான் 4 திசைகளும் நாவாய் செலுத்தி கட்டிடக்கலை சிற்பக்கலை 6 லட்சம் படைகளை கொண்டு வீரர்களை கொண்ட பெரும் படையை கட்டி ஆண்ட கிழக்கே உள்ள நாடுகளை கீழ்ப்படிய வைத்தவன் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கம்போடியா தென்னாப்பிரிக்கா இந்தோனேசியா வரை களம் கண்ட பெரும் வீரன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராச இந்திர சோழன். வேலஞ்சேரி செப்பேடு சொல்லுகிறது என் அன்பான மக்களே. வேலஞ்சேரி செப்பேடு சொல்லுகிறது இந்திரனே கரிகாலனாக பிறந்தான்கிறது. உலத சால்மிகு உலத்திலிருந்த சேரு எழுது செய்வதில் இந்திர தெய்வதும் தொழுது நாறு நடுவார் காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் பல்லண்டா மல்லண்டான்னு பெரிய புராணம் சொல்லுறா. முட்டா பேகா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வரலாறு பேசிக்க என்ன தாழ்த்த பண்ணி நீ சொல்றதுக்கு யாரா? நான் எங்க இருக்குன்னு என்ன தீர்மானிக்கிறதுக்கு யாரா? நீ யாரா? அந்த மண்ணுக்கு திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? யாரா எனக்கு? நீ யாரா? நீ எனக்கு தீர்மானிக்கிறதுக்கு யாரா? என்ன விடுறா? நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கடா. என்ன நீ பட்டியலில் இருக்கு நீ சொல்ற வத்தியா? உன் பட்டியலில் உள்ள எனக்கு இடஒதுக்கீடு என்பது என் மயிருடா. மயிருக்கு சமம். மயிருடா. வெளியே விடுறா என்னைய. யாரா நீ? யாரு? இது என் நாடு, என் மண், என் மக்கள். எனக்கு மறவனுக்கு 1000 சிக்கல் இருக்கு, 1000 முரண்பாடு இருக்கு. ஆனால் எனக்கு ஒருபொழுது மறவன் மீது முரண்பாடு இல்லை. அவர்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. அவனை ஏவியவன் திராவிடன். அந்த திராவிடத்திற்கு வரும் காலங்களில் மறவர்கள் எவரும் பலிகாடாகாத. வா ஒன்னா அனுப்போம். புரிஞ்சுக்கிட்டியா? ஒன்னா அனுப்போம். 15-16 ஆண்டுக்கு இன்னைக்கு கடந்த காலத்தை பேசி கசப்புகளை உருவாக்க விரும்பவில்லை. வரும் காலங்களில் தமிழர்களுடைய அரசு தமிழர்களுடைய குடி அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு. அந்த தமிழர் வரலாறு என்பது குடி வாழ்வியல். அந்த குடி வாழ்வியல் என்பது நானில மக்களுடைய வாழ்வியல். அந்த வரலாறை பேசாமல் தமிழ் தேசிய அரசியலை குடி அரசியலை பேசாமல் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் படைக்க முடியாது. இது வரலாறு. இது வரலாறு.
குறுக்கே முளைத்திட்டான் அயலான் ஆட்சி கூண்டோடு போகட்டும் கொட்டடா முரசு. வெறிகொண்டு முகந்த வேளாண் ஆட்சி வேறற்று போகட்டும் கொட்டடா முரசு. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்புவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை தமிழ் ஆண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னாமா இல்லையா, கட்டி ஆள்வோம் வென்றெடுப்போம் தமிழர் அரசியலை. என் அன்பான மக்களே, செம்மான் குயவன் கொள்ளன் கத்தன் தண்டச்ச கூப்பாங்க அதுபோன்று 11 தொழில்கள் இந்த பரத நிலத்தில் தான் போடுது. நானில மக்களே உலகம் முழுவதும் இன்று பரவி இருக்கிறான். அதனால் இருக்கிற நிலப்பரப்பை வென்று எடுக்க கட்டி எழுப்ப தமிழர் அரசியலை வென்றெடுப்பதற்கு என் அன்பான உறவுகளே வாருங்கள், தமிழர்களாக வென்றெடுப்பதற்கு நாமெல்லாம் ஒன்றாக வேண்டும். சாதியற்ற இடையில் வந்து சாதியை ஒழித்து சாராயத்தை ஒழித்து கஞ்சாவை ஒழித்து இந்த மண்ணில் தமிழர் அரசியலை கட்டி எழுப்பதற்கு சபதம் ஏற்போம். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் சொன்ன பட்டியல் வெளியாற்றத்தை வென்றெடுப்ப சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம்.